பரலோக பிதாவை அறிந்து கொள்ளுதல் என்பதை குறித்து நாம் படித்து வருகிறோம். I quoted a few days from A.W. Tozer. சில வாரங்களாக A.W. Tozer என்பவர் எழுதிய புத்தகத்திலிருந்து சில காரியங்கள் உங்களுக்கு சொன்னேன். He says that our life, our happiness, our Christian life and our success in Christian life cannot be any more than our knowledge of God. அவர் அதில் சொல்லுகிறார், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையும் அதனுடைய வெற்றியும் நம்முடைய சந்தோஷமும் தேவனை நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ அதைவிட மேலாக இருக்க முடியாது என்று. Our level of our Christian life, happiness and success in this world depends upon our knowledge of God. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அளவு, நம்முடைய சந்தோஷம், நம்முடைய வெற்றி எல்லாமே தேவனை நாம் எந்த அளவுக்கு அறிந்திருக்கிறோமோ அதை பொறுத்து தான் இருக்கு. Knowledge of God the Father, அதாவது பிதாவாகிய தேவனை குறித்த அறிவு, and who he is and what he is like. அவர் யாரா இருக்கிறார், என்னவா இருக்கிறார் என்பதை பற்றி. And God has revealed himself to us. தேவன் தம்மையே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். And we've been talking about that. அதை குறித்து தான் நாம் பேசி வருகிறோம். We go to the word of God not so that we can have a Bible knowledge, we can have a knowledge of God personally. ஏதோ வேதத்தை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்காக நாம் வசனத்தை வாசிக்கிறது இல்லை, தேவனை குறித்த அறிவே நமக்கு உண்டாக வேண்டும் என்பதற்காக தான் வாசிக்கிறோம். A lot of people have Bible knowledge but they fail to get a knowledge of God. நிறைய பேருக்கு வேதத்தை குறித்த அறிவு இருக்கிறது, ஆனால் தேவனை குறித்த அறிவை அவர்கள் பெற்றுக்கொள்ள தவறி விடுகிறார்கள். They know some verses, they know where everything is. சில வசனம் தெரியும், இந்த விஷயங்கள் எங்க இருக்குன்னு தெரியும். They can quote some verses to support certain doctrines. சில உபதேசங்களுக்கு ஆதாரமாக சில வசனங்களையும் அவர்களால் கொடுக்க முடியும். But there is no real knowledge of God. ஆனால் தேவனை குறித்த ஒரு மெய்யான அறிவு அவர்களுக்கு கிடையாது. The knowledge of God is the thing that makes the difference. தேவனை குறித்த அறிவுதான் அந்த வித்தியாசத்தை உண்டாக்குகிறதா இருக்கிறது. So we've been talking about knowing the heavenly Father. ஆகவே பரலோக பிதாவை அறிந்து கொள்ளுதல் என்பதை குறித்து நாம் பேசி வருகிறோம். We've been talking about what he is like, what is his character and nature. அவர் என்னவா இருக்கிறார், அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய தன்மை என்ன, இதை குறித்து நாம் பேசி வருகிறோம். His attributes. அவருடைய குணாதிசயங்களை பற்றி. First of all, we talked about how he is unchanging. முதலாவதாக எப்படி அவர் மாறாதவராய் இருக்கிறார் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். And secondly, we talked about how he is everywhere, he is omnipresent. இரண்டாவதாக எப்படி அவர் சர்வ வியாபியா இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். Today we'll talk about how that God is omnipotent, how that he is all powerful. இன்றைக்கு தேவன் எப்படி சர்வ வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். These are things that build great confidence in God. இந்த காரியங்கள் தான் தேவன் மீது நமக்கு மிகுந்த நம்பிக்கை ஊட்டக்கூடியதா இருக்கிறது. And our relationship with God will be enhanced by knowing these things. இந்த காரியங்களை அறிவதன் மூலமாய் தேவனோடு நமக்குள்ள உறவு வலுப்படுகிறது. So we'll study about omnipotence of God. தேவன் சர்வ வல்லவர் என்பதை பற்றி இப்போது நாம் படிப்போம். Now once again let me at the outset tell you what we are going to do. மீண்டுமாக நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை உங்களுக்கு முன்னமே சொல்லி விடுகிறேன். I do that because this is a Bible study and you can know where we are going as we begin. இது வேத பாடமா இருக்கிறபடியால் தான் நான் இப்படி செய்கிறேன். நாம போகும்போதே எங்கெல்லாம் நாம போகிறோம் என்பதை இப்படி சொல்லும்போது நீங்கள் புரிந்து கொள்ள ஏதுவா இருக்கும். In exploring this doctrine we are going to first talk about or first define and describe what omnipotence of God means. இந்த உபதேசத்தை படிக்கும்போது முதலாவது சர்வ வல்லவர் என்றால் என்ன அர்த்தம், என்ன விளக்கம், அதை சொல்ல போகிறோம். What does it involve? அதுல என்னவெல்லாம் அடங்கி இருக்கிறது. Secondly, I'll talk about the ways in which his omnipotence, is all powerful nature is revealed. இரண்டாவதாக அவருடைய சர்வ வல்லமையுள்ள அந்த தன்மை என்னென்ன விதங்களிலே வெளிப்படுத்தப்படுகிறது அதை பார்க்க போகிறோம். Thirdly, we'll talk about what it means for the believer today. மூன்றாவதாக இன்றைக்கு விசுவாசிக்கு அது என்னவா இருக்கிறது அதை பார்க்க போகிறோம். What this truth means to the believer. அதாவது இந்த சத்தியம் விசுவாசிக்கு என்னவா இருக்கிறது, how it affects his life, எப்படி அவருடைய வாழ்க்கையை அது பாதிக்கிறது. And fourthly, we'll talk about how what it means to the unbeliever and how it affects him. நான்காவதாக அவிசுவாசிக்கு அது என்னவா இருக்கிறது, அவரை எப்படி அது பாதிக்கிறது அதை நாம் பார்க்க போகிறோம். So let us go to the first matter. ஆகவே முதலாவது காரியத்தை நாம் பார்ப்போம். To define and describe what omnipotence of God means. தேவன் சர்வ வல்லமை என்றால் என்ன என்பதை நாம் விளக்க போகிறோம். First of all, it means that God has unlimited ability to do anything. முதலாவது எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய அளவுக்கு தேவனுக்கு அளவற்ற ஆற்றல், திறமை இருக்கிறது. There is nothing that he can't do. அவரால செய்ய முடியாதது என்று எதுவுமே கிடையாது. Turn with me to Revelation chapter 19 verse 6. திருப்பும் வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு. Here John describes what he saw. இங்கே யோவான் தான் கண்டதை விவரிக்கிறார். In his great vision that was granted to him. அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மகாபெரிய தரிசனத்திலே he saw and heard certain things. அவர் சில காரியங்களை கண்டார், கேட்டார். He says, and I heard as it were the voice of a great multitude, and as the voice of many waters, and as the voice of mighty thundering, saying, Hallelujah, for the Lord God omnipotent reigneth.
அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலுயா, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். There in the heaven, there is recognition of the fact that God is omnipotent and He is reigning. பரலோகத்திலே தானே தேவன் சர்வ வல்லவர், அவர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்பது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. You see, God is omnipotent, and whether we realize it or not, it is a truth. பாருங்கள், தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார், நாம் அதை உணர்ந்திருக்கிறோமோ இல்லையோ அதுதான் சத்தியம். Job 9:19. யோபு 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Job 9:19. யோபு 9:19. And here we read once again about God's omnipotence. இங்கே மீண்டுமாக தேவன் சர்வ வல்லவர் என்பதை குறித்து நாம் படிக்கிறோம். Here Job says, இங்கே யோபு சொல்லுகிறான், if I speak of strength, lo, he is strong. பலத்தை பார்த்தால் அவரே பலத்தவர். He says, I can't even speak of strength because it's nonsense when you talk about strength before this God who is this, who has all strength, who is all powerful. பாருங்கள், யோபு சொல்லுகிறான், பலத்தை பற்றி என்னால் பேசக்கூட முடியவில்லை என்று சொன்னால் தேவன் அவ்வளவு பலத்தவராய் சர்வ வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நான் என்னுடைய பலத்தை பேசினா அது முட்டாள்தனமா இருக்கும் என்று. I've said it before, like one man used to all the time talk about how in 1940 he had gone through a great flood and ruin and all that. நான் ஏற்கனவே முன்னமே உங்களுக்கு சொல்லி இருக்கேன் இல்லையா, ஒரு மனுஷன் எப்ப பார்த்தாலும் 40ஆம் வருடங்களிலே எப்படி ஒரு பெரிய வெள்ளம் வந்து எல்லாம் அழிந்து நாசமா இத பற்றியே பேசிட்டு இருப்பார். Anytime he gets up to preach or testify, he'll talk about that. எப்போது பிரசங்கம் பண்ண எழுந்தாலும் சாட்சி கொடுக்க எழுந்தாலும் அத பற்றி தான் பேசுவார். Finally went to heaven. கடைசியா பரலோகத்துக்கு போனார். There also testimony time, he got up and he wanted to talk about the flood. அங்கேயும் சாட்சி நேரத்துல எழுந்து நின்றார், வெள்ளத்தை பற்றி பேச விரும்பினார். And Noah got up. அப்போ நோவா எழுந்து நின்றாரா? Said, shut up and sit down. அவர் சொன்னாரா, கொஞ்சம் வாயை மூடின்னு உட்காரு. I have seen better flood than what you've seen. நீ கண்டதை விட ரொம்ப பெரிய வெள்ளத்தெல்லாம் நான் பார்த்திருக்கேன். I've gone through it. அதனூட நானும் கடந்து போயிருக்கேன். See, it is nonsense to talk about some flood that you've gone through in your life when a person like Noah is present there. பாருங்க, நோவாவை போன்ற ஒரு ஆள் அங்க இருக்கும்போது நீங்க பார்த்த இந்த மாதிரி வெள்ளத்தை பற்றி பேசினா அது முட்டாள்தனமா இருக்கும். It is the same way with speaking about strength before God. அதே போலதான் தேவனுக்கு முன்பதாக பலத்தை பற்றி பேசுவது இருக்கிறது. Job says, if I want to speak about strength, I can't even speak it because God is the total embodiment of all strength. யோபு சொல்லுகிறான், பலத்தை பற்றி நான் பேச விரும்பினால் முட்டாள்தனமா இருக்கு. ஏன்னு சொன்னால் தேவன் தான் பலத்தின் ஒட்டுமொத்த உருவமாய் வடிவமாய் இருக்கிறார். He is strong. There's no sense in speaking about strength in his face. அவர் பலத்தவர், அவரை பார்த்து பலத்தை பற்றி பேசினா அதுல கொஞ்சம் கூட அர்த்தமே கிடையாது. Psalm 62. சங்கீதம் 62 எடுத்துக்கொள்வோம். All these verses give us a description of God's enormous strength. இந்த வசனங்கள் எல்லாமே தேவனுடைய அளவற்ற பலத்தை குறித்து நமக்கு கூறுகிறது. Here it says in the later part of the verse, power belongeth unto God. Verse 11. 11ஆம் வசனம் பாருங்கள். கடைசி பகுதி. கடைசி வரி. வல்லமை தேவனுடையது என்பதே. Power belongs to God. வல்லமை தேவனுடையது. You see, all of these saints, John in his vision and Job in the time of his need and the psalmist also, are given a revelation about the strength and the power and the might of God. பாருங்கள், தேவனுடைய வல்லமை, பலன், பராக்கிரமம் இவைகளை குறித்த ஒரு வெளிப்பாடு யோவானுக்கு தரிசனத்திலே, யோபுவுக்கு அவனுடைய தேவையின் சமயத்திலே, பிறகு சங்கீதக்காரனுக்கு கூட வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. I believe all saints have to receive a revelation of God's might and power at one point, at some point or the other in their life. பாருங்கள், எல்லா பரிசுத்தவான்களும் ஏதோ ஒரு காலகட்டத்திலே தேவனுடைய வல்லமை, பராக்கிரமத்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டை பெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். When I say saints, I don't mean some special preachers and so on. I mean every believer. பரிசுத்தவான்கள் என்று நான் சொல்லும்போது ஏதோ விசேஷமான ஆட்கள் பிரசங்கியால பற்றி சொல்லவில்லை, ஒவ்வொரு விசுவாசியை நான் குறிப்பிடுகிறேன். How can you ever thrive in your relationship with God and in your spiritual life when you do not have a revelation, some revelation of the might and the power of God? தேவனுடைய வல்லமை, பராக்கிரமம் இவற்றை குறித்த ஓரளவு வெளிப்பாடு கூட இல்லாமல் தேவனோடு உள்ள உறவில், ஆவிக்குரிய வாழ்வில் எப்படி நீங்கள் தழைக்க முடியும்? Do you really think that you can really thrive and really prosper in your spiritual life without a real revelation of God's power and might? தேவனுடைய வல்லமை, பராக்கிரமத்தை குறித்த உண்மையான ஒரு வெளிப்பாடு இல்லாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில தழைத்து ஓங்க முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? No, my friend. கிடையாது நண்பர்களே. You'll be weak in your spiritual life when you don't have a revelation about how strong he is. தேவன் எவ்வளவு பலத்தவர் என்ற வெளிப்பாடு உங்களுக்கு இல்லாவிட்டால் பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் பலவீனமானவராய் இருப்பீர்கள். Some point in your spiritual life you have to come across this revelation, and there must your heart and mind must somehow grasp something of his great
power. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு கட்டத்திலே இந்த மாபெரும் சத்தியத்தை நீங்கள் கிரகித்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய இருதயமுடைய பலத்த வல்லமையை குறித்து மேன்மை பாராட்ட When வேண்டும். you have that revelation at various points in your life, you will find that it comes alive. பல்வேறு உங்களுடைய வாழ்க்கையின் பல்வேறு காலகட்டங்களில் அந்த வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாகும் போதுதானே அது உயிரோட்டம் உள்ளதா உங்களுக்கு இருக்கும். It is such revelation that is there in your heart and mind that helps you in the time of your need. உங்களுடைய இருதயத்திலே மனதில் இருக்கிற அப்படிப்பட்ட வெளிப்பாடுதான் உங்கள் தேவையின் சமயங்களிலே உங்களுக்கு உதவக்கூடியதா இருக்கிறது. Because this revelation is about who God is and what He is like and what He can do for you really. ஏனென்றால் இந்த வெளிப்பாடு தேவன் யார், அவர் என்னவா இருக்கிறார், உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை குறித்ததா இருக்கிறது. Unless you have a revelation about God's power and might, what are you going to know about what God can do for you in the time of your need? தேவனுடைய வல்லமையும் பலத்தையும் குறித்து ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு இல்லாவிட்டால் உங்கள் தேவையின் சமயத்திலே தேவன் உங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்பதை எவ்வாறு நீங்கள் அறிவீர்கள்? But if you have a revelation of His power, ஆனால் அவருடைய வல்லமை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு உண்டா இருக்கும் in the என்றால் time of your need, உங்கள் தேவையின் சமயத்திலே you will not fail to look up to Him. நீங்க அவரை நோக்கி பார்க்க தவற மாட்டீர்கள். And the powers of this world will seem nothing to you when compared to the power that He has and the revelation that you have in your mind. பிறகு அவருடைய வல்லமையோடு அந்த வல்லமை குறித்த உங்களுக்கு இருக்கிற அந்த வெளிப்பாட்டோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த உலகத்தின் வல்லமைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போய்விடும். This is how the saints have prospered over the generations because they have had a revelation of God's power. தேவனுடைய வல்லமை குறித்த வெளிப்பாடு உண்டா இருந்தபடியால் தான் பரிசுத்தவான்கள் தலைமுறை தலைமுறையாய் தழைத்து ஓங்கி இருக்கிறார்கள். That is why they became overcomers. ஆகவே தான் அவர்கள் மேற்கொள்ளுகிறவர்களாய் மாறி That is இருக்கிறார்கள். the kind of saints that prosper in their spiritual life and are a blessing to others. அப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில தழைத்து மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறார்கள். You see, truth must affect your life. பாருங்கள், சத்தியம் உங்கள் வாழ்க்கையை பாதிக்க வேண்டும். Truth must result in personal happiness, fulfillment, joy and success. சத்தியத்தின் விளைவாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம், மன நிறைவு, வெற்றி எல்லாமே உண்டாக வேண்டும். In every way. எல்லா விதத்திலும். If that is not there, then we have to see whether we know God really. அது இல்லை என்று சொன்னால் பிறகு நாம் தேவனை மெய்யாக அறிந்திருக்கிறோமா இல்லை என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். In the Christian in the word of God, it is very clear that spiritual prosperity is not some vague ideas about something and some knowing some doctrines and this and that. It is really knowing God and prospering because of that. Christian success is not some vague ideas. Spirituality is not vague ideas, but really knowing God and prospering because of that. ஆவிக்குரிய தன்மை என்பது ஏதோ தேவனை குறித்து ஏதோ சில காரியங்கள் நாம் அறிந்திருக்கிறதல்ல, மாறாக இந்த காரியங்களை அறிந்து அவைகளிலே தழைத்து ஓங்குவதுதான். That is why it says, they that know their God shall do great exploits. ஆகவேதான் வசனம் சொல்லுது, தங்கள் தேவனை அறிந்தவர்கள் அதற்கேற்றபடி செய்வார்கள் The என்று. two go hand in hand. இரண்டுமே கை கோர்த்து போகக்கூடியது. If you know God, you will do great things. தேவனை அறிந்திருந்தால் அதற்கு ஏற்றபடி செய்வீர்கள். If you don't know God, it is impossible to do great things. தேவனை நீங்கள் அறியவில்லை என்று சொன்னால் அதற்கு ஏற்றபடி செய்ய முடியாது. Greatness in spiritual life, in this life, comes as a result of knowing God. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இந்த ஜீவியத்திலே நாம் மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் தேவனை அறிவதன் மூலமாக தான் அது வரும். It is very much connected. அது ரெண்டுமே அதிகமாய் That சம்பந்தப்பட்டிருக்கிறது. is why the time that we spend here at the feet of the word of God is very important, because this is what builds us up for success and happiness and fulfillment in this life. ஆகவேதான் தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ளும்படி அதனுடைய பாதத்தில் நாம் நேரத்தை செலவழிக்கிறோம். அது மிகவும் விலையேற பெற்றது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் வெற்றியையும் கட்டி எழுப்பக்கூடியதா இருக்கிறது. Now, so God has an unlimited ability to do anything. ஆகவே தேவன் எல்லாவற்றையும் செய்ய அளவற்ற ஆற்றல் நிறைந்தவரா These இருக்கிறார். men have had a revelation of that. இந்த மக்களுக்கு அது குறித்த வெளிப்பாடு உண்டாயிருந்தது. Secondly, in defining and describing omnipotence, we have to say that nothing is too hard for him. That is something that we need to understand. பாருங்கள், தேவனுக்கு கடினமானது என்று எதுவுமே கிடையாது. இரண்டாவதாக சர்வ வல்லமை இப்படி விளக்கலாம். That is another way of describing omnipotence. தேவன் சர்வ வல்லவர் என்பதை நாம் இப்படியும் விளக்கலாம். In Jeremiah 32:27, எரேமியா 32:27 God says, behold, I am a God of all flesh. Is there anything too hard for me? தேவன் சொல்லுகிறான், இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று. Is there anything too difficult for me? என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? I tell you, every Christian has to come to a conclusion at one point in their life that there is nothing too difficult for the Lord. பாருங்கள், ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு காலகட்டத்திலே தேவனால் கூடாத கஷ்டமான காரியம் எதுவுமே இல்லை என்ற ஒரு முடிவுக்கு வர வேண்டும். You see,
A lot of people don't understand that. That is why they despair. That is why they worry. நிறைய பேர் இதை புரிந்து கொள்ளாதபடியினால் தான் பலபலித்து போகிறார்கள், கவலைப்படுகிறார்கள். They don't know that nothing is too difficult for the Lord. தேவனால கூடாது எதுவுமே கிடையாது என்பதை அறியாதிருக்கிறார்கள். His omnipotence means that he can do one thing just as easily as he can do anything else. சர்வ வல்லவர் என்று சொன்னால் எப்படி ஒரு காரியத்தை சுலபமா அவரால் செய்ய முடியுமோ அதே போல இன்னொரு காரியத்தை அவரால் செய்ய முடியும். There are no levels of difficulty with God. ஆண்டவரை பொறுத்தவரையிலே இது கஷ்டம், இது ரொம்ப கஷ்டம் அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. Everything is the same. எல்லாமே அவருக்கு சமம்தான். That is why I say he fed the 5,000 because there was only 5,000 there. ஆகவே தான் நான் சொல்வது உண்டு, அங்க 5000 பேர் இருந்தனால தான் 5000 பேரை போஷித்தார். If there was 50,000 he would have fed 50,000. 50000 பேர் இருந்தால் 50000 பேரையும் போஷித்திருப்பார். You think it would have been more difficult for him? அது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? Certainly not. நிச்சயமா கிடையாது. If there was 500,000 he would have fed 500,000. 5 லட்சம் பேர் இருந்திருந்தாலும் அவர்களையும் போஷித்திருப்பார். Not even a little bit more difficult for him. அவருக்கு கொஞ்சம் கூட அது கஷ்டமே கிடையாது. This is something, a revelation that we must receive. பாருங்கள், இந்த ஒரு வெளிப்பாட்டை தான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். That for God nothing is too difficult. தேவனை பொறுத்தவரையில எந்த ஒரு காரியமும் அவருக்கு கடினம் என்றே கிடையாது. My dear friends, these are stepping stones for success. அருமை நண்பர்களே, வெற்றிக்கு இவைகள் தான் படிக்கற்களா இருக்கிறது. How can you be a success in this life when you don't know that with God nothing is too difficult for him? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நீங்கள் அறியாதிருந்தால் பிறகு வாழ்க்கையில எவ்வாறு நீங்கள் வெற்றி பெற முடியும்? With God nothing is impossible. தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. Nothing is too hard for him. அவருக்கு கடினமானது என்று எதுவுமே When கிடையாது. you're doing the will of God, when you're living pleasing God, the will of God will be done in your life and nothing can hinder it or stop it. நீங்கள் தேவனுக்கு சித்தமானதை செய்து அவருக்கு பிரியமாய் வாழும்போது தேவனுடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும், எதுவும் அதை தடுக்க முடியாது. There is no such thing as difficulty. கஷ்டம் கடினமானது என்று எதுவும் கிடையாது. Nothing is too hard for him. அவருக்கு கடினமானது எதுவுமே இல்லை. Turn to Isaiah 40. திருப்போம் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 20. 40ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். Or verse 28. 40:28 பார்ப்போம். Hast thou not known, hast thou not heard that the everlasting God, the Lord, the creator of the ends of the earth, fainteth not, neither is weary. பூமியின் கடையாதரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. See, there is nothing difficult for him. பாருங்க, அவருக்கு கஷ்டம்னு எதுவுமே கிடையாது. Thirdly, we can define and describe God's omnipotence in this way. மூன்றாவதாக தேவன் சர்வ வல்லமை படைத்தவர் என்பதை இப்படியாகவும் நாம் சொல்லலாம். We can say that he has the ability to do whatever he wishes and desires. எதையெல்லாம் அவர் விரும்புகிறாரோ சித்தம் கொள்ளுகிறாரோ அதை எல்லாம் செய்யக்கூடிய திறமை அவருக்கு இருக்கிறது. Turn to Psalm 115. திருப்போம் 115ஆம் சங்கீதத்துக்கு. And verse 3. 115ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். But our God is in the heavens, he hath done whatsoever he hath pleased. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார். You see, this is another revelation. பாருங்கள், இது இன்னொரு வெளிப்பாடு. You see, there is nothing too hard for him. பாருங்கள், அவருக்கு கடினமானது என்று எதுவுமே கிடையாது. Never faints, never weary. அவர் இளைப்படைவதும் கிடையாது, சோர்ந்து போவதும் கிடையாது. Some people think that if you constantly pray to God and ask God and do this, God is tired of. சிலர் நினைக்கிறாங்க எப்ப பார்த்தாலும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டுட்டே இருந்தா ஆண்டவர் சோர்ந்து போறாரு. No. கிடையாது. God never faints, nor is he weary. ஆண்டவர் சோர்ந்து போவதும் கிடையாது, களைப்படைவதும் கிடையாது. Same way, he has the ability to do whatever he wishes and desires. அதே போல தான் எதெல்லாம் அவர் சித்தம் கொள்ளுகிறாரோ விரும்புகிறாரோ அதையெல்லாம் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். Psalmist had a revelation of that. அதை குறித்த வெளிப்பாடு சங்கீதக்காரனுக்கு உண்டா இருக்கிறது. He says he is in the heavens, he does whatever he wishes and pleases. அவன் சொல்லுகிறான் அவர் பரலோகத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான விருப்பமான யாவையும் செய்கிறார் என்று. You see, he has the power and he has a will. பாருங்கள், அவருக்கு வல்லமையும் இருக்கிறது, சித்தமும் இருக்கிறது. The leper came to Jesus and said, Lord, if you will, heal me. குஷ்டரோகி இயேசுவிடம் வந்து சொன்ன, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று. Now he knew that Jesus had the power to heal him. அவனுக்கு தெரியும் சுகமாக்கக்கூடிய வல்லமை இயேசுவுக்கு இருக்கிறது என்று. That Jesus, if he wanted to, he can heal a leper. இயேசு விரும்பினால் குஷ்டரோகியை சுத்தமாக்கலாம். He was sure about the power, but he was not sure about the will. அவருக்கு வல்லமை உண்டு என்று நிச்சயமா அவனுக்கு தெரியும், ஆனா சித்தம் உண்டா அது அவனுக்கு தெரியாது. So he said, if you are willing, then you heal me. ஆகவே தான் சொன்னா சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று. Jesus said it very beautifully. He said, I will be thou healed. இயேசு ரொம்ப அழகா சொன்னா, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு. What a wonderful thing to know the will of God. அவர்கள் தேவனுடைய சித்தத்தை அறிவது எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். It is the will of God to heal. சுகமாக்குவது தேவனுடைய சித்தம் தான். A lot of people have it the other way around. They know, sometimes they know
God's will, but they don't understand God's power. பாருங்க நிறைய பேர் தலைகீழா புரிஞ்சு வச்சிருக்காங்க. சில சமயத்துல தேவனுடைய சித்தத்தை அறிந்திருக்கிறார்கள், ஆனால் வல்லமையை And அறியாதிருக்கிறார்கள். there is another thing, the power of God and the will of God are always working in harmony. பாருங்கள் தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய சித்தமும் எப்பொழுதுமே இசைவாகத்தான் கிரியை In செய்கிறது. harmony with his nature and character. அவருடைய சுபாவம் தன்மையோடு இசைவாய் கிரியை செய்கிறது. Though he has power to do anything and everything, எதை வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யக்கூடிய வல்லமை அவருக்கு இருந்தாலும் he will not do anything that is contrary to his nature and character. அவருடைய சுபாவத்துக்கும் குணாதிசயத்துக்கும் முரண்பாடாக விரோதமாக எதையும் அவர் செய்ய மாட்டார். That is why God cannot do something. ஆகவேதான் தேவன் சில காரியங்களை செய்யவே முடியாது. Now when you say God cannot do something, some people get very angry. பாருங்க தேவன் சில காரியங்களை செய்ய முடியாது என்று சொல்லும்போது சிலருக்கு ரொம்ப கோபம் They'll வந்துருது. say, how can you say that? God is all powerful. என்ன சொல்றாங்க, எப்படிங்க நீங்க அப்படி சொல்லலாம்? ஆண்டவர் தான் சர்வ வல்லமை He can do படைச்சவர். whatever he wishes. அவர் என்ன வேணாலும் செய்யலாமே அப்படி. That is what I say. He can do only whatever he wishes. அததான் சொல்றேன், அவருக்கு என்ன சித்தமோ அதை தான் அவர் செய்ய He முடியும். never does contrary to his nature. தம்முடைய சுபாவத்துக்கு முரண்பாடாக அவர் ஒரு நாளும் எதையும் செய்வதில்லை. But people don't understand it many times. ஆனா மக்கள் பல சமயங்களில் அதை புரிந்து They say, கொள்வதில்லை. you cannot say God cannot do certain things. என்ன சொல்றாங்க, தேவன் சில காரியங்களை செய்ய முடியாதுன்னு நீங்க சொல்லவே முடியாது I'll அப்படின்றாங்க. tell you, God cannot lie. பாருங்க நான் சொல்றேன், தேவன் பொய் சொல்ல The முடியாது. Bible says that. வேதம் சொல்லுகிறது அப்படி. God cannot lie. தேவன் பொய் சொல்ல முடியாது. Even though he is all powerful, he cannot lie. பாருங்க அவர் சர்வ வல்லவராய் இருந்தும் பொய் சொல்ல It is முடியாது. impossible for him to lie. அது பொய் சொல்லுவது அவருக்கு முடியாத ஒரு காரியம். Why he can't lie? ஏன் பொய் சொல்ல முடியாது? Because he won't lie. That is against his nature and character. ஏனென்றால் பொய் சொல்ல மாட்டார். அவருடைய தன்மை சுபாவத்துக்கு விரோதமானது. He cannot cherish an unrepentant sinner. ஒரு மனம் திரும்பாத பாவியின் மீது அவர் சந்தோஷப்படவோ பிரியப்படவோ முடியாது. No, முடியாது, he cannot. முடியவே முடியாது. Because he doesn't appreciate sin. ஏனென்றால் பாவத்தை அவர் பாராட்டுவதில்லை. He doesn't overlook sin. பாவத்தை கண்ணும் காணாமல் விட்டு விடுவதில்லை. No, he doesn't adjust and accommodate with sin. கிடையாது, பாவத்தை அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு கிடையாது அவருக்கு. No, no, no. கிடையாது. He has to punish sin. அவர் பாவத்தை தண்டித்தே ஆக He வேண்டும். cannot look upon the sinner with favor and so on. பாவியை தயவோடு பட்சத்தோடு அவரால் பார்க்கவே முடியாது. So he cannot do certain things. ஆகவே சில காரியங்களை அவரால் செய்யவே முடியாது. Because his character is that way. ஏனென்றால் அவருடைய சுபாவமே அப்படிதான் இருக்கிறது. Now you must be glad about that. பாருங்க அது குறித்து நீங்க சந்தோஷப்படணும். Just imagine if a person has all power. பாருங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எல்லா வல்லமையும் படைத்த ஒருவர் eh? If the character is not perfect, அவருடைய குணம் அவருடைய சுபாவம் மாத்திரம் சரியா இல்லைன்னு சொன்னா then you are in great danger. அப்பதான் உங்களுக்கு பயங்கர ஆபத்து. He will do anything. அவர் எதை வேண்டுமானாலும் If he gets செய்வார். angry, he might do anything. கோபம் வந்தா எதை வேண்டுமானாலும் செய்ய He முடியும். might do some unjust things. சில அநியாயமான காரியங்களை அவர் செய்யலாம். That is why we are not all powerful. ஆகவேதான் நாம சர்வ வல்லமை படைத்தவர்கள் அல்ல. I heard one man pray one time. ஒரு முறை ஒரு மனுஷன் இப்படி ஜெபம் பண்றது He said, கேட்டேன். Lord, bring down the fire from heaven and consume these அவர் people. சொன்ன, ஆண்டவரே வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து இவங்க எல்லாரையும் அழிச்சிடுறான்னு. I said, thank you, Lord, for this man is not all powerful. நான் சொன்ன, ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு சர்வ வல்லமை இல்லையே, அதுக்கு அவங்க ஸ்தோத்திரம். You see, பாருங்க he's got some power, but he doesn't have the power to bring fire from heaven. ஓரளவுக்கு வல்லமை இருக்கு, ஆனா வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு வல்லமை If இல்லை. he had it that day, he would have brought it upon the people he did not like. அந்த நாள்ல அவருக்கு அந்த வல்லமை இருந்திருந்தா பிடிக்காத அந்த மக்கள் மீது அதை கொண்டு வந்திருப்பார். You see, you and I sometimes will do it. பாருங்க நீங்க நானும் சில சமயத்துல அப்படி செய்வோம். People do it all the time. மக்கள் எல்லா சமயத்திலும் அப்படி செய்யறாங்க. They turn off your water, தண்ணிய வராதபடி cut your மூடிடுவாங்க. electricity. கரண்ட கட் பண்ணிடுவாங்க. If they don't like you, உங்களுக்கு பிடிக்கலனா what if God does that to you, my friend? ஆண்டவர் அப்படி உங்களுக்கு செஞ்சா அப்படி இருக்கும். If he shuts the light off tomorrow, நாளைக்கு லைட் வராம பாத்துட்டாருன்னா, sunlight, I mean, அதாவது சூரிய the வெளிச்சத்தை sun does not rise tomorrow. சூரிய நாளைக்கு உதிக்கலன்னு வெச்சீங்க. You go seeking God and find out what is happening. ஆண்டவர் தேடி போறீங்க என்ன நடக்குது அப்படின்னு. They say God is angry today. சொல்றாங்க இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப கோவமா He says, இருக்காரு. don't give sunlight to these. இன்னைக்கு சூரிய வெளிச்சம் யாருக்கும் கொடுக்காத That would be அப்படின்னு. terrible, isn't it? இது பயங்கரமா இருக்கு இல்லையா? Yet we can, even a sinner can count upon the sunlight coming up every day. He can look up 6 o'clock in the morning and expect the sunlight to come. பாருங்க ஒரு பாவி கூட காலை 6 மணிக்கு வந்து சூரிய வெளிச்சம் வரும் என்று எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு. Because he is perfect in nature and character. ஏன்னா அவருடைய சுபாவம் குணத்திலே அவர் அவ்வளவு பூரணரா That இருக்கிறார். is why he can be all powerful. ஆகவேதான் அவரால் சர்வ வல்லமையுடையவராய் இருக்க முடிகிறது. If he is not perfect in character and nature, then to be all powerful will be very dangerous. அவர் தம்முடைய சுபாவத்திலே தன்மையிலே பூரணராய் இல்லாவிட்டால்
விட்டால் பிறகு சர்வ வல்லவராய் இருப்பது ரொம்ப ரொம்ப ஆபத்து. He is powerful, all powerful, and is perfect in character and nature. That is why you can depend on him. அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார், அதே சமயத்தில் அவருடைய சுபாவம் தன்மை அவ்வளவு பூரணமா இருக்கிறது. ஆகவேதான் நாம் அவரை நம்பலாம். So I've given you 3 different descriptions. ஆக 3 வித்தியாசமான விளக்கங்களை உங்களுக்கு Unlimited கொடுத்திருக்கிறேன். ability to do anything. எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய அளவுக்கு அளவற்ற ஆற்றல். Nothing is too hard. அவருக்கு கஷ்டமானது எதுவுமே கிடையாது. And is able to do whatever he wishes or desires. பிறகு அவருக்கு சித்தமான விருப்பமான எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். Given you some descriptions. ஓரளவுக்கு சில விளக்கங்களை This is கொடுத்திருக்கிறேன். omnipotence of God. இதுதான் தேவனுடைய சர்வ வல்லமை. Now let's talk about in what ways he has revealed his great power. இப்பொழுது தம்முடைய மாபெரும் வல்லமையை என்னென்ன விதங்களிலே அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பார்ப்போம். Now talk about the manifestation of God's omnipotence, his great power in various ways. தேவனுடைய சர்வ வல்லமை பல்வேறு விதங்களிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதே அதை நாம் பார்ப்போம். First of all, முதலாவது in creation. சிருஷ்டிப்பிலே அது In காணப்படுகிறது. creation you see the great power of God. சிருஷ்டிப்பிலே தானே தேவனுடைய மாபெரும் வல்லமையை நீங்கள் காணலாம். In Psalm 33:6 we are told that by the breath of his mouth he created everything. சங்கீதம் 33:6 நமக்கு சொல்லுகிறது நாசியின் சுவாசத்தினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று. Just by his word. அவருடைய வார்த்தையினாலே The moment he conceived it, thought it and willed it and wished it, everything came into being. எப்போது அவர் அதை பற்றி நினைத்தாரோ சித்தம் கொண்டாரோ உடனே எல்லாமே உண்டாகிவிட்டது. Just by the breath of his mouth he created everything. வாயின் சுவாசத்தினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். He created everything without anyone's help. யாருடைய உதவியும் இல்லாமல் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். In Isaiah 44:24 ஏசாயா 44:24 he says he spread out the heaven and the earth by himself. பாருங்க, அவர் சொல்லுகிறார் அவர் தன்னந்தனியாய் வானத்தையும் பூமியையும் விரித்தாராம். No one's helping him to catch the other side of the bed sheet, you know. பெட்ஷீட்டை இன்னொரு பக்கம் புடிச்சிங்கன்னு யாருடைய உதவியும் அவர் கேட்கல. நம்ம பெட் ஷீட் விரிக்கிறதுக்கு அந்த பக்கம் ஒரு ஆள் பிடிக்கணும். He says I spread the heaven and the earth by myself, he says. அவர் சொல்லுகிறார் நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். He needed no help. யாருடைய உதவியும் அவருக்கு தேவையில்லை. No one helped him. யார் அவருக்கு உதவி All செய்யவில்லை. by himself he spread out the heaven and earth. அவர் தன்னந்தனியாய் வானத்தையும் பூமியையும் பரப்பினார். Then we are told that he created everything out of nothing. பிறகு நமக்கு சொல்லப்படுகிறது எல்லாவற்றையுமே ஒன்றும் இல்லாமையிலிருந்து அவர் சிருஷ்டித்தார். Romans 4:17 tells us that. ரோமர் 4:17 அதை நமக்கு சொல்லுகிறது. Paul says that he is a God who calls those things that be not as though they were. அங்கே பவுல் சொல்லுகிறார் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் என்று. Hebrews 1:3 says, எபிரேயர் 1:3 சொல்லுகிறது, by faith we understand that the worlds were made by his by God by his word. விசுவாசத்தினாலே தேவனுடைய வசனத்தினால் தேவனுடைய வார்த்தையினாலே உலகங்கள் உண்டாக்கப்பட்டது என்று நாம் விசுவாசிக்கிறோம் என்று. You see, everything was made out of nothing. ஆனால் எல்லாமே ஒன்றும் இல்லாமையிலிருந்து உண்டாக்கப்பட்டது. He didn't make something out of something, he made something out of nothing. ஏதோ ஒரு காரியத்திலிருந்து எல்லாம் உண்டு பண்ணினான்னு கிடையாது, ஒன்றுமே இல்லை, அதிலிருந்து உலகத்தை உண்டு So பண்ணினார். sometimes we need to stop and think about the creation. ஆக சில சமயத்தில் நாம் கொஞ்சம் நின்று சிருஷ்டிப்பை பற்றி யோசித்து பார்க்க See, வேண்டும். we are so busy, we are going to work, coming back, earning the money, eating, sleeping and so on. ஆனா ரொம்ப பிஸியா இருக்கு, நம்ம வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், சாப்பிடுறோம், தூங்குறோம், இப்படியே போயிட்டே இருக்கோம். For a Christian, contemplation of these things is very important. ஒரு கிறிஸ்தவர் இந்த காரியங்களை சிந்தித்து பார்ப்பது மிகவும் முக்கியம். To think about the stars in the heavens, வானங்களில் இருக்கிற நட்சத்திரங்களை பற்றி to சிந்திப்பது, look at the mountains, மலைகளை பார்ப்பது, to look at life, இந்த வாழ்க்கையை பார்ப்பது, look at the seas, சமுத்திரங்களை பார்ப்பது, look at the wonderful creation of God, தேவனுடைய அற்புதமான சிருஷ்டிப்புகளை பார்ப்பது, and think about God and his great power. பிறகு தேவனையும் அவருடைய மாபெரும் வல்லமையும் குறித்து சிந்திப்பது. That is why in Romans 1 it says that we have all of us have before us the evidence of God's existence before us when we look at the creation. ஆகவே தான் ரோமர் 1 சொல்லுகிறது, சிருஷ்டிப்பை பார்க்கும் போதே தேவன் இருக்கிறார் என்பதற்கு அவைகள் போதுமான ஆதாரங்களாய் இருக்கிறது என்று. The invisible God is known by the things that he has made and made it, the visible things that he has made. காணக்கூடாத இறைவனை அவர் காணும்படியாய் உண்டாக்கி இருக்கிறாரே, இந்த காரியம் மூலமாய் நாம் அறிந்து கொள்ளலாம் என்று So சொல்லுகிறார். to look at these things and get an understanding of that invisible God. ஆகவே இந்த காரியங்களை பார்க்கும்போது காணக்கூடாத இறைவனை குறித்த ஓரளவுக்கு அறிவு நமக்கு உண்டாகிறது. So creation is one of the first things that we must consider when we consider the manifestation of God's power. ஆகவே தேவனுடைய வல்லமை வெளியாக்கப்பட்டது என்று சொல்லும்போது முதலாவது இந்த சிருஷ்டிப்புகளை நாம் பார்க்கலாம். Secondly, இரண்டாவது, the second way he has manifested his great power is in the preservation or sustenance of all these things that he has created. இரண்டாவதாக எப்படி அவர் தம்முடைய மாபெரும் வல்லமை வெளிப்படுத்துகிறார்,
தாம் சிருஷ்டித்த எல்லாவற்றையும் அவர் தாங்கி பராமரித்து வருகிறார். அதன் மூலமாய் Hebrews 1:3 puts it very much very beautifully. 1:3 அதை மிகவும் அற்புதமாய் சொல்லுகிறது. Telling us that he is the brightness and express image of God. இயேசு தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமா இருக்கிறார் என்று There சொல்லுகிறது. it says that he upholds all things by the power of by the word of his power. பிறகு சொல்லுகிறது சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார் என்று. Upholds all things by the word of his power. சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறார். Tremendous statement. பயங்கரமான காரியம் பாருங்க. You know why all things are staying as it is? ஏன் எல்லாமே இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கு தெரியுமா? Because he has spoken it. என்றால் அவர் பேசி இருக்கிறார். He said to the sun, moon and the stars, get up there and stay over there. சூரிய சந்திர நட்சத்திரங்களை பார்த்து அங்கேயே இருங்கள் என்று அவர் சொல்லி இருக்கிறார். His word is sustaining it. அவருடைய வார்த்தை தான் அவைகளை தாங்குகிறது. Everything is as it is and is running in an orderly manner today. Because God is behind it, sustaining it. இருக்கிற அனைத்தும் அங்கங்கே இருக்கிறது, எல்லாமே ஒழுங்கும் கிரமமாய் செயல்படுகிறது. ஏனென்றால் தேவன் தான் அவைகளை தாங்குகிறார். The God who sustains his creation is the one who sustains us. தம்முடைய சிருஷ்டிப்புகளை தாங்குகிற அந்த தேவன் தான் நம்மையும் தாங்குகிறார். This is what a lot of people don't have a revelation about. நிறைய மக்களுக்கு இந்த வெளிப்பாடு தான் இல்லாமல் If இருக்கிறது. he can make the sun, moon and the stars stay in its place and do its work, சூரிய சந்திர நட்சத்திரங்களை அந்த இடத்துல நிறுத்தி அதனுடைய வேலையை செய்யும்படி அவரால் முடியும் போது, and be so systematic and regular and keep the time, அவைகளாம் நேரம் தவறாம ஒழுங்கும் கிரமமாக செயல்படுகிறது. and he sustains everything. எல்லாவற்றையும் அவர் தாங்குகிறார். He feeds the birds of the air, ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறார். takes care of the lilies of the field. காட்டு புஷ்பங்களை கவனித்துக் கொள்கிறார். That is why Jesus said, do not worry. ஆகவே தான் இயேசு சொன்னார், கவலைப்படாதீர்கள். Why don't worry? ஏன் கவலைப்படக்கூடாது? Are the lilies afraid and are worried? அந்த காட்டு புஷ்பம் பயந்து கவலைப்படுதா? And are the birds of the air worried? அல்லது ஆகாயத்து பறவைகள் கவலைப்படுகிறதா? God is taking care of them. தேவன் அவைகளை பராமரிக்கிறார். So you don't worry, he says. ஆகவே நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்கிறார். People do not have an understanding about this great power of God that has created everything and his great power that sustains everything. There is worry and anxiety filling their lives. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுடைய மாபெரும் வல்லமையும் எல்லாவற்றையும் தாங்குகிற தேவனுடைய மாபெரும் வல்லமையும் குறித்த வெளிப்பாடு மக்களுக்கு இல்லாதபடினால்தான் வாழ்க்கையில கவலை, பதட்டம் மற்ற எல்லா காரியங்களும் உண்டாகிறது. சிருஷ்டிப்பின் வல்லமையும் தாங்குகிற வல்லமையும் விளங்காய் அதை குறித்த வெளிப்பாடு இல்லாதனால பயந்து பதறி கொண்டிருக்கிறார்கள். When you understand this, இதை நீங்கள் புரிந்து கொண்டால், you will understand that if he can sustain all these things, to sustain you, to feed you, to take care of you, to meet your needs, is nothing for him. He'll do it. இவை எல்லாவற்றையும் தாங்குகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால் பிறகு என்னை தாங்குவது, என்னுடைய தேவைகளை சந்திப்பது, எனக்கு தேவையானது கொடுப்பது, அதெல்லாம் அவருக்கு ஒன்றுமே கிடையாது. Thirdly, மூன்றாவது, in redemption he has manifested his great power. மீட்பிலே தம்முடைய மாபெரும் வல்லமையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். Now I would say that in redemption there may be a greater manifestation of his power than in creation or preservation. பாருங்கள், சிருஷ்டிப்பு அல்லது பராமரிப்பு இவைகளை விட மீட்பிலே தான் அவருடைய வல்லமை அதிகமாய் வெளிப்பட்டது என்று நான் சொல்லுவேன். Now when I say that in redemption we see more of his power, அதாவது மீட்பிலே அவருடைய வல்லமை அதிக கஷ்டம், ரொம்ப கடினமானது, ஆகவே அதிக வல்லமை பயன்படுத்தினார் என்று அந்த அர்த்தத்துல சொல்ல I வரேன். mean to say that more of his power was manifested. என்ன சொல்ல வருகிறேன், அவருடைய வல்லமை அதிகமாய் வெளிப்பட்டது, அவ்வளவுதான். Because we have said that there is nothing too difficult for him. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னலையே, அவருக்கு கடினமானது என்று எதுவுமே There கிடையாது. is no levels of difficulty with God. ஆண்டவருக்கு கஷ்டங்களிலே அளவுகள் கிடையாது. So when we say there is more of when we say that more of his power is revealed in redemption, we don't mean it was more difficult and therefore more power was revealed. We simply say that more of his power can be seen in redemption. மீட்பிலே அதிகமான வல்லமையை பயன்படுத்தினான்னு சொன்னா அதான் ரொம்ப கஷ்டம், கடினமானது, ஆகவே அதிக வல்லமை பயன்படுத்தினான்னு கிடையாது. மாறாக மீட்பிலே தம்முடைய வல்லமையை அதிகமாக அவர் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். Same power, அதே வல்லமை தான். same power that created, சிருஷ்டித்த அதே வல்லமை தான். same power that sustains, தாங்குகிற அதே வல்லமை தான். but manifest in a different way. என்றாலும் வித்தியாசமான விதத்திலே அது வெளிப்படுகிறது. Therefore more of his power can be seen. ஆகவே நம்முடைய வல்லமை இங்கே அதிகமாய் நாம் காண முடிகிறது. Why do we say that in redemption we see more of his power? ஏன் மீட்பிலே அவருடைய வல்லமையை அதிகமாய் நாம் பார்க்கிறோம் என்று சொல்லுகிறோம்? More of his power than in creation and sustenance. சிருஷ்டிக்கிறாரே, தாங்குகிறாரே, அவைகளை காட்டிலும் அதிகமாய் அங்கே We காணப்படுகிறது. see more of his power in redemption because in redemption, in creation there was no devil to be overcome. பாருங்க,
சிருஷ்டிக்கும் போது மேற்கொள்வதற்கு அங்கே பிசாசு என்று எவனும் கிடையாது. There was no death to be conquered. அங்கே மேற்கொள்வதற்கு மரணம் கிடையாது. There was no sin to be pardoned. அங்கே மன்னிக்கப்பட பாவம் கிடையாது. There was no hell to be destroyed. அங்கே அழிக்கப்பட நரகம் இல்லை. There was no death on the cross to be suffered. அங்கே சிலுவை மரணத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. You see, all of these things were not necessary at creation. ஆனால் சிருஷ்டிப்பின் சமயத்தில் இந்த காரியங்கள் எதுவுமே தேவையா இல்லை. There was no devil. பிசாசு இல்லங்க. There was no death. அங்க மரணம் இல்லை. There was no sin. அங்கே பாவம் இல்லை. The cross was necessary. It was not necessary. சிலுவை அங்கே அவசியமா இல்லை. See, all of these things did not happen at creation. Therefore, we have a manifestation of power there, but not as much as we see in redemption. பாருங்க, சிருஷ்டிப்பின் சமயத்தில் இதெல்லாம் எதுவுமே இல்லாதபடியினால தான் அந்த சமயத்தில் அவருடைய வல்லமை இந்த அளவுக்கு அதிகமாய் வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாமல் போயிற்று. Now he manifests more of his power in redemption. இப்போது மீட்பிலே தம்முடைய வல்லமை அதிகமாய் அவர் வெளிப்படுத்துகிறார். And Paul describes it very beautifully in 1 Corinthians. 1 கொரிந்தியர்ல பவுல் ரொம்ப அற்புதமா அதை வர்ணிக்கிறார். The wonderful power that God has manifested in redemption, he says, is like this. மீட்பிலே தேவன் வெளிப்படுத்திய தம்முடைய வல்லமை குறித்து பவுல் இப்படியா சொல்கிறார். Verse 26, 1 Corinthians 1. 1 கொரிந்தியர் 1:26. For you see your calling, brethren, how that not many wise men after the flesh, not many mighty, not many noble are called. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. But God hath chosen the foolish things of the world to confound the wise, and hath chosen the weak things of the world to confound the things which are mighty. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவளை தெரிந்து கொண்டார். Base things of the world and the things which are despised has God chosen, yea, and the things which are not, to bring to naught things that are. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். This is a wonderful description of what redemption has done to people. மீட்பு மக்களுக்கு என்ன செய்திருக்கிறது என்பது குறித்து ரொம்ப அற்புதமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. What has it done? அது என்ன செய்திருக்கிறது? You want to know what it has done? அது என்ன செய்திருக்கிறது என்பதை அறிய விரும்புகிறீர்களா? Paul says, brethren, consider your calling. That means your salvation, your redemption. பவுல் சொல்றார், சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். அதாவது உங்களுடைய ரட்சிப்பு, உங்களுடைய மீட்பை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். Paul says, look at yourself. பவுல் சொல்றார், உங்களை கொஞ்சம் பாருங்க. You want to know what redemption is all about and what power God has? மீட்பு என்றால் என்ன, தேவனுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை அறிய விரும்புகிறீர்களா? You want to get a revelation of what God can do with his power? தேவன் தம்முடைய வல்லமை கொண்டு என்ன செய்ய முடியும் என்ற வெளிப்பாடு உங்களுக்கு தேவையா இருக்கிறதா? Look at yourself, he says. உங்களையே பாருங்கள் என்று சொல்லுகிறார். Who were you? நீங்கள் யாரா இருந்தீர்கள்? He says, not wise, அவர் சொல்றார், நீங்க ஞானிகள் இல்ல, not mighty, நீங்க பலவான்கள் இல்ல, not noble, நீங்க மேன்மையானவர்கள் கிடையாது, actually foolish, சொல்லப்போனா முட்டாள்கள், weak, பலவீனமானவர்கள், base, இழிவானவர்கள், despised. அற்பமானவர்கள். This is the way he describes the believers. விசுவாசிகளை இப்படிதான் வர்ணிக்கிறார். That they were like that before. அதாவது முன்ன இப்படி எல்லாம் இருந்தார்கள். They were nobodies. அவர்கள் ஒன்றுமே இல்லாதவர்களாக இருந்தார்கள். They were weak, base, nothing. பலவீனமானவர்கள், இழிவானவர்கள், ஒன்றுமில்லாதவர்கள். He says, consider that. அவர் சொல்லுகிறார், அதெல்லாம் எண்ணி பாருங்கள். Consider who you were. நீங்கள் முன்னே என்னவா இருந்தீர்கள் அதை எண்ணி பாருங்கள். What you were. நீங்கள் என்னவா இருந்தீர்கள்? You were not wise and noble and mighty and powerful. நீங்கள் ஞானிகளோ பலவான்களோ அல்லது மேன்மையானவர்களோ கிடையாது. Exactly the opposite. நேர் எதிர்மாறா இருந்தீர்கள். We were all nobodies. எல்லாருமே ஒன்றுமில்லாதவர்களாக இருந்தோம். Not worthy at all. தகுதியே இல்லாதவர்களாக There இருந்தோம். was nothing good in us. நம்மில எந்த நன்மையும் கிடையாது. That is why he says, consider your salvation. ஆகவேதான் உங்கள் ரட்சிப்பை சற்று எண்ணி பாருங்கள் என்கிறார். What has happened now? இப்போ என்ன நடந்திருக்கிறது? God has taken the nobodies and good for nothings and useless things, that is us, and made us somebody. அதாவது ஒன்றுமில்லாதவர்களை, இழிவானவர்களை, ஒன்றுத்துக்கும் உதவாதவர்களாகிய நம்மை எடுத்து தேவன் மேன்மையானவர்களாய் மாற்றி இருக்கிறார். You should never forget that. அத ஒரு நாள் நீங்க மறக்கவே Every கூடாது. time you stand before the mirror, ஒவ்வொரு முறையும் கண்ணாடி முன்னால நிக்கும்போது you must think about what you were before. முன்ன நீங்க என்னவா இருந்தீங்க அத கொஞ்சம் எண்ணி பாருங்க. Sometimes it's good. சில சமயத்துல அது ரொம்ப நல்லதா What you were. நீங்க என்னவா இருந்தீங்கன்னு Then only you can understand what you are. அப்போதான் நீங்க என்னவா இருக்கீங்க என்பதை நீங்க புரிந்து கொள்ள You were முடியும். a nobody before, முன்ன ஒண்ணுமே இல்லாதவங்களா but இருந்தீங்க. you are a somebody now. ஆனா இப்பொழுது மேன்மையானவங்களா இருக்கிறீங்க. Through redemption you are a somebody. மீட்பின் மூலமா இந்த மேன்மை உங்களுக்கு உண்டா இருக்கு. Redemption has changed your destiny. மீட்பு உங்கள் முடிவை மாற்றி இருக்கிறது. He tells the people, consider your calling. மக்களை பார்த்து சொல்லுங்க, உங்க அழைப்பை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். Now this is not talking about calling for ministry. பாருங்க, இது ஊழியத்துக்கு வருகிற அழைப்பை பற்றி பேசல. This is simply talking about believers, the saints, believers considering
They're calling to salvation. விசுவாசிகள் பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்படும்படி அழைப்பு வந்திருக்கிறது, அதை எண்ணி பார்க்க வேண்டும் Just சொல்றார். stop and take a look at yourself, my கொஞ்சம் friend. நின்னு உங்களையே பார்த்து கொள்ளுங்க. What were you before getting saved? ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நீங்கள் எப்படி இருந்தீர்கள்? What was your condition? உங்களுடைய நிலைமை என்னவா What இருந்தது? was your darkness? உங்களுடைய இருள் எப்படிப்பட்டதா What இருந்தது? was your weakness? உங்களுடைய பலவீனம் என்னவா இருந்தது? And consider yourself now. இப்போது உங்களை கொஞ்சம் எண்ணி பாருங்க. What has done it? எது அதை செய்திருக்கிறது? It's the power of God. அது தேவனுடைய வல்லமை, The omnipotent power of God. தேவனுடைய சர்வ வல்லமை. See, that is what redemption has done. பாருங்கள், மீட்பு இதை தான் That செய்திருக்கிறது. is the redeeming power. அதுதான் மீட்கும் வல்லமை. Our lives were destroyed, ruined. நம்முடைய வாழ்க்கை அழிந்து நாசமாய் போயிருந்தது. He took it and made something beautiful out of it. அவர் அதை எடுத்து அற்புதமான அழகான ஒன்றாய் That is மாற்றினார். why one songwriter wrote, ஆகவேதான் ஒரு பாடலை எழுதிய ஒருவர் இப்படி எழுதுகிறார். something beautiful, something good, he said. மிகவும் அழகான மிகவும் நல்ல ஒன்று என்று. All my confusion he understood. என்னுடைய குழப்பங்கள் எல்லாவற்றையும் அவர் புரிந்து கொண்டார். All I had to give him, offer him, was brokenness and strife. உடைந்து நொறுங்கி போன அதை மட்டும்தான் என்னால் அவருக்கு He கொடுக்க says, my முடியும். life was broken and was destroyed. அவர் சொல்லுகிறார், என்னுடைய வாழ்க்கை உடைந்து நாசமாய் போயிருந்தது. I brought my life in 1,000 pieces to him. 1000 துண்டுகளாக என்னுடைய வாழ்க்கையை அவரிடம் கொண்டு வந்தேன். Destroyed, nobody can put it back together. அழிந்து நாசமா போயிட்டு யாராலும் அதை சேர்க்க முடியவில்லை. Psychology couldn't help. சைக்காலஜி உதவி செய்யல, Philosophy couldn't help. தத்துவம் உதவி செய்யவில்லை, Religion couldn't help. மதமும் உதவி செய்ய முடியவில்லை, Powerful men couldn't help. சக்தி வாய்ந்த மனிதர்களும் உதவி செய்ய முடியவில்லை. Nothing could put it back together. எதுவும் அதை சீரமைக்க முடியவில்லை. All I could bring to him, offer to him, was brokenness and strife. என்னுடைய உடைந்து போன வாழ்க்கையை மட்டுமே என்னால் அவருக்கு கொடுக்க But முடிந்தது. he made something beautiful of my life. ஆனால் அவரோ என்னுடைய வாழ்க்கையை அழகான ஒன்றாய் மாற்றினார். That is the testimony not only of that person who wrote it, it is the testimony of every one of us. அந்த சாட்சி பாட்டு எழுதினாரே அவருடைய சாட்சி மட்டுமல்ல, நம் ஒவ்வொருடைய சாட்சியா இருக்கிறது. How many of you say that is true about எத்தனை you? பேர் சொல்றீங்க என்ன குறித்து அது உண்மையா He has இருக்கிறது? made something beautiful, wonderful of you. உங்களை அழகான அற்புதமான ஒன்றாய் அவர் மாற்றி இருக்கிறார். Something special. விசேஷமான ஒன்று. Consider that. அதை எண்ணி பாருங்கள். That shows God's power. அது தேவனுடைய வல்லமையை காண்பிக்கிறது. Nobody can change a person யாருமே ஒரு மனுஷனை மாற்றவே முடியாது, unless God changes a person. தேவன் மாற்றினால் ஒழிய. The fourth way of manifesting his power தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும் நான்காவது விதம் is seen in the resurrection. உயிர்த்தெழுதலிலே காணப்படுகிறது. You see, God has so much power that the Bible says that he manifested his power. Ephesians 1 says in verse 19, it says he manifested his power to usward when he raised Christ from the dead. எபேசியர் 1:19 சொல்லுகிறது, தேவன் இயேசுவை மரணத்திலிருந்து எழுப்பிய போது தம்முடைய வல்லமை அனைத்தையும் அப்போது வெளிப்படுத்தினார் என்று. He manifested more of his power. தம்முடைய வல்லமையை அதிகமாய் அவர் வெளிப்படுத்தினார். Jesus was dead, killed, and is in the grave. இயேசுவானவர் கொல்லப்பட்டு மரித்து இப்போது கல்லறையிலே இருந்தார். The stone was rolled away. கல் புரட்டி தள்ளப்பட்டது. God raised him from the dead. தேவன் மரித்தோரிலிருந்து அவரை எழுப்பினார். Manifesting another picture of his power, giving another manifestation of his power. தம்முடைய வல்லமையை வேறு விதமாய் இந்த இடத்திலே அவர் வெளிப்படுத்தி He didn't காண்பிக்கிறார். take any more power, but it is more manifestation of his power. பாருங்க, அவருக்கு வல்லமை அதிகமாய் தேவைப்பட்டது என்று கிடையாது, மாறாக இருக்கிற வல்லமை அதிகமாய் வெளிப்பட்டது. We should not think that creation took one level of power and resurrection took another level of power. ஏதோ சிருஷ்டிப்புக்கு ஓரளவுக்கு வல்லமை தேவைப்பட்டது, பிறகு உயிர்த்தெழுதலுக்கு ஓரளவுக்கு வல்லமை தேவைப்பட்டது அப்படி நினைக்க கூடாது. Same power. வல்லமை அதே வல்லமை Because he is தான். all powerful. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை But in உள்ளவர். creation there was one kind of manifestation, in resurrection there was another kind of ஆனால் manifestation. சிருஷ்டிப்பிலே அந்த வல்லமை ஒரு விதமாய் வெளிப்படுத்தப்பட்டது, உயிர்த்தெழுதலிலே அது இன்னொரு விதமாய் The வெளிப்படுத்தப்பட்டது. Bible says வேதம் that சொல்லுகிறது, not only did he raise Jesus from the dead, அவர் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது மட்டுமல்ல, there is a day coming நாள் ஒன்று வருகிறது, that all the dead, all the people that have ever lived and died since the beginning of the world will be raised from the dead. மரித்தோர் அனைவரும், உலக தோற்றம் முதல் வாழ்ந்து மரித்த அனைவரும் உயிரோடு கூட எழுப்பப்படுவார்கள். Revelation 20 chapter 20 verse 11 to 15 tells us that. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11லிருந்து 15 வசனங்கள் அதை நமக்கு சொல்லுகிறது. You can mark it down, I'm not going to read it. அதை வாசிக்க போவதில்லை, நீங்கள் குறித்து வைத்துக் It கொள்ளலாம். says the sea will give up its dead. என்ன சொல்லுது? சமுத்திரம், கடல் மரித்தோரை ஒப்பு கொடுக்குமா? You know, people that are dead and gone in the sea hundreds of years ago, நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால மரித்து கடல்ல மூழ்கி போனவங்க, they're going to come up one day. அவங்களும் ஒரு நாள் வெளியே வர போறாங்க. He's going to raise them up one day. அவர்களையும் அவர் ஒரு நாள் எழுப்ப போகிறார். The sea will give up the dead. சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவிக்கும். He's going to manifest his power in that way, yet in resurrection.
Still more in resurrection, he's going to manifest his power on that day. அந்த நாளிலே உயிர்த்தெழுதலிலே தானே தம்முடைய வல்லமை இன்னும் அதிகமாய் அவர் வெளிப்படுத்த போகிறார். In Christ's resurrection, he's manifested his power. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே தம்முடைய வல்லமை அவர் வெளிப்படுத்தினார். But there, in raising the dead, the sinners and the believers from the dead, he's going to manifest his power again. ஆனா அந்த சமயத்திலே மரித்த அனைவரையும் பாவிகள் பரிசுத்தர் எல்லாரையும் எழுப்பும்போது அப்பொழுது தம்முடைய வல்லமை இன்னும் அதிகமாய் வெளிப்படுத்த போகிறார். So we've seen that in 4 ways God has manifested his power. ஆகவே 4 விதங்களிலே தேவன் தம்முடைய வல்லமை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று பார்த்தோம். In creation, சிருஷ்டிப்பிலே, in sustenance, அதை தாங்குகிறதிலே, in redemption, மீட்பிலே, and then in resurrection. பிறகு உயிர்த்தெழுதலிலே. All of these gives us an idea of God's great power. இவை அனைத்துமே தேவனுடைய மாபெரும் வல்லமையை குறித்து நமக்கு கூறுகிறது. So we defined and described God's great ஆகவே power. தேவனுடைய மாபெரும் வல்லமை என்னவென்று நாம் விளக்கினோம். Then we saw how it is manifested in so many ways. பிறகு எப்படி பல்வேறு விதங்களாக அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கு என்று பார்த்தோம். Now we are seeing or are able to see in a better way how powerful God is. இப்பொழுது இன்னும் ஒரு சிறப்பான விதத்திலே தேவன் எவ்வளவு வல்லமையுள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். We have seen it now. We are able to see now. இப்போது நம்மால் அதை பார்க்க முடிகிறது தேவன் எவ்வளவு வல்லவர் But என்று. now then we have to relate it to our lives and what it means to us as believers. இப்போது அதை நம்முடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்படுத்தி விசுவாசிகளாகிய நமக்கு அது எந்த விதத்திலே உதவியா இருக்குது என்று நாம் பார்க்க Is வேண்டும். this some kind of a theological study to say that God is omnipotent? ஏதோ தேவன் சர்வ வல்லவர் என்று சொல்வது இறையில் படிப்பு மாதிரி இருக்கு அப்படி சொல்லணுமா? No. கிடையாது. Again I tell you. திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. We taught how God is a spirit. எப்படி தேவன் ஆவியா இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். That is not theology. அது தியாலஜி He கிடையாது. stood by the well to a notorious woman. He spoke to her and he told her, that ordinary unsaved woman, God is a spirit. They that worship him must worship him in ஒரு the spirit. கிணற்றண்டையிலே ரட்சிக்கப்படாத பாவியான மோசமான ஒரு பெண்மணி இருந்தா அவகிட்ட தான் சொல்லுகிறார் தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். See, these things are not theological truths that are to be studied in seminaries. These are to be known by every believer. இந்த காரியங்கள் எல்லாம் செமினரில படிக்க வேண்டிய தியாலஜிக்கல் காரியங்கள் அல்ல, ஒவ்வொரு விசுவாசியும் அறிந்திருக்க வேண்டிய காரியங்கள். God's power is like that. தேவனுடைய வல்லமையும் அப்படிதான் இருக்கு. Every believer must have a personal revelation and understanding of God's great power. ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுடைய மாபெரும் வல்லமை குறித்த தனிப்பட்ட அறிவுடையவளாய் வெளிப்பாட்டுடையவளாய் இருக்க வேண்டும். Because this understanding of God's power is the basis of our Christian life. ஏனென்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையே தேவனுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்வதாகத்தான் இருக்கிறது. In what way is a believer affected, or in what way, what does it matter to us to know that God is omnipotent? தேவன் சர்வ வல்லவர் என்பதை நாம் அறிந்திருந்தால் அதனால் நமக்கு என்ன, எந்த விதத்தில் நாம் பாதிக்கப்படுகிறோம்? Let me show you how a Christian is affected by it. எப்படி ஒரு கிறிஸ்தவர் அதனால் பாதிக்கப்படுகிறார் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். First of all, முதலாவது, our worship is based on the fact that God is omnipotent. நம்முடைய ஆராதனையே தேவன் சர்வ வல்லவர் என்பதை தான் சார்ந்திருக்கிறது. If you don't have an understanding of God's great power, தேவனுடைய மாபெரும் வல்லமை குறித்த ஒரு அறிவு உங்களுக்கு இல்லாவிட்டால், then as I have told you in many other cases, the worship will not be as it should be. மற்ற காரியங்களை நான் சொன்னது போல ஆராதனை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்காது. Amen. ஆமென். Your worship will not be as it should be. உங்கள் ஆராதனை எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்காது. In 2 Kings chapter 17 verse 36, 2 ராஜாக்கள் 17:36 talks about how the people of Israel were brought out of Egypt. எப்படி இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டார்கள் என்று சொல்லுகிறது. And he relates that to worship, how God with great power brought them out, he says. அவர் சொல்லுகிறார் எப்படி தேவனுடைய மாபெரும் வல்லமை அவர்களை வெளியே கொண்டு வந்தது என்று அவருடைய ஆராதனையோடு அதை சம்பந்தப்படுத்துகிறார். 2 Kings 17:36. 2 ராஜாக்கள் 17:36 says, but the Lord who brought you up out of the land of Egypt with great power and outstretched arm, him shall ye fear and him shall ye worship. உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு. See, people coming out of the bondage of Egypt is like people coming out of sin and the bondage of Satan today. பாருங்க, மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருவது இன்றைக்கு மக்கள் பாவத்தின் அடிமைத்தனம் பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிறாலே அதற்கு சமமா இருக்கிறது. Unless you have experienced God's power in bringing you out of sin and out of the power of the devil and the bondage of the devil, you cannot really worship him. பாவத்தின் வல்லமை பிசாசின் வல்லமை கட்டுகள் இவற்றிலிருந்து தேவன் உங்களை வெளியே கொண்டு வந்தாரு. அந்த வல்லமையை நீங்கள் அனுபவிக்காவிட்டால் பிறகு நீங்கள் அவரை ஆராதிக்க முடியாது. That is why if a person does not have a salvation experience, is not born again,
then that person really cannot worship God. ஆகவேதான் He can be there, standing there, having his Bible, but will not be able to worship. ஆகவேதான் ஒரு மனிதன் சபைக்கு வந்து பைபிளை வைத்துக் கொண்டு ஆராதனையில கலந்து கொண்டாலும் ரட்சிப்பின் அனுபவம் அவருக்கு இல்லாவிட்டால் அவர் கர்த்தரை ஆராதிக்கவே முடியாது. He may stand there with some reverence. பயபக்தியோடு கூட அங்க He நிக்கலாம். may try to cooperate and get along with everybody. மற்ற எல்லாரோடு கூட ஒத்துழைக்க அவர் முயற்சிக்கலாம். He may want to sing the song. அவரும் பாடல்களை பாட He may விரும்பலாம். have a nice voice and really voices song. நல்ல குரல் வளம் இருக்கலாம், சத்தமா பாடலாம். All this he can do. இதெல்லாம் அவர் செய்யலாம். But singing is not worship. என்னாலும் பாடுவது ஆராதனை அல்ல. Standing is not worship. நிற்பதும் ஆராதனை அல்ல. Lifting up your heart is not worship. Hand is not worship. உங்கள் கரத்தை உயர்த்துவதும் ஆராதனை அல்ல. Shouting is not worship. கூச்சல் போடுவதும் ஆராதனை அல்ல. Worship is something that flows from the heart of man, from the spirit of man. ஆராதனை என்பது மனிதனுடைய இதயத்திலிருந்து ஆவியிலிருந்து வரக்கூடியதா இருக்கிறது. What comes out of his heart? அவருடைய இதயத்திலிருந்து என்ன வருகிறது? His heart is filled with gratitude and thanks. அவருடைய உள்ளத்திலே நன்றி நிறைந்து வழிகிறது. About what? எதை குறித்து? He knows where he was. அவர் எங்கே இருந்தார் என்பது அவருக்கு He தெரியும். knows the sinfulness and the bondage to sin. அவருடைய பாவ நிலைமையும் பாவத்துக்கு அடிமைப்பட்டிருந்தது அவருக்கு He தெரியும். knows how he was in bondage to the devil. எப்படி பிசாசின் கட்டுகளில் இருந்தோம் என்பது அவருக்கு தெரியும். And how with a mighty arm God has brought him out of darkness into light. எப்படி தேவன் தம்முடைய பலத்த கரத்தினாலே இருளிலிருந்து அவரை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார் என்பது அவருக்கு தெரியும். He realizes, there is a great realization as he stands there and worships about how God has saved him, delivered him. அங்கே நின்று ஆராதிக்கும் போது எப்படி தேவன் தன்னை ரட்சித்தார், விடுவித்தார் என்பது குறித்த ஒரு பெரிய உணர்வு அவருக்கு உண்டாகிறது. Are you there? இருக்கீங்களா? So he worships. ஆகவேதான் அவர் ஆராதிக்கிறார். If that realization is not there, அந்த உணர்வு மாத்திரம் இல்லாவிட்டால், see, the realization is there only if they are born again. பாருங்க, மறுபடியும் பிறந்திருந்தாதான் அந்த உணர்வே வரும். That is why in churches where they don't preach this born again experience, there will not be real worship. ஆகவேதான் அந்த மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தை பிரசங்கிக்காத சபைகள்ல இந்த உண்மையான ஆராதனை இருக்காது. You see, that is why we don't have to really whip up worship. ஆகவேதான் ஆராதனை செய்யும்படி மக்களை நாம் தூண்டி விட தேவையில்லை. பாருங்க, We don't have to wind up the emotions of people like you wind up a doll so that it can talk and shout and sing. எப்படி ஒரு பொம்மைக்கு பேசுறதுக்கு நடக்கிறதுக்கு சாவி கொடுக்கிறோம், அந்த மாதிரி மக்களுக்கு நாம சாவி கொடுக்க தேவையில்லை. பாருங்க, No, we don't do that in worship. ஆராதனையில நாம அப்படிதான் செய்யறதே இல்ல. That is why we preach. ஆகவேதான் நாம் பிரசங்கிக்கிறோம். Why we preach? ஏன் பிரசங்கிக்கிறோம்? The more we preach these truths, the more realization of what God has done in redemption comes into your mind and your heart. இதை நாம் அதிகமாய் பிரசங்கிக்க தேவன் மீட்பிலே என்ன செய்தார் என்ற உணர்வு இதயத்தில் அதிகமாய் வருகிறது. The more you realize that, the more worship truly comes from your heart. அதை நீங்கள் அதிகமாய் உணர இதயத்திலிருந்து மெய்யான ஆராதனை புறப்பட்டு வருகிறது. Are you there? இருக்கீங்களா? So that is why we don't have to get everybody to shout or everybody to do this and to shout is all right, but why are you shouting? If there is a great joy because you realize that God has saved you, then you shout. It will mean something. நீங்கள் கூச்சல் போட்டு கர்த்தரை ஆராதிக்கும் போது ஏன் அப்படி செய்கிறீர்கள்? அதை உணர்கிறீர்கள், தேவன் அதை செய்திருக்கிறார், ஆகவே தான் அப்படி செய்கிறீர்கள். வெறும் கூச்சல் போட்டு என்ன பிரயோஜனம்? கூச்சல் போடலாம், ஆனா எதுக்கு கூச்சல்? இல்லங்க, கர்த்தர் எவ்வளவு பெரிய ரட்சிப்பு எனக்கு கொடுத்திருக்கிறார்ன்ற பெரிய உணர்வு எனக்கு வந்து, அதனால ஒரு கூச்சல் போட்டேன்னா நல்லா போடுங்க, இன்னும் 10 தடவை கூட போடுங்க, பரவாயில்ல, சந்தோஷம். Are you there? இருக்கீங்களா? But if you think your shouting is worship, ஆனா நீங்க போடுற கூச்சல் தான் ஆராதனை நினைச்சீங்கன்னா you are mistaken. தப்பு செய்றீங்க. Worship is of the heart. ஆராதனை என்பது இதயத்திலிருந்து வரக்கூடியது. It is the spirit of man reaching out to God who is the spirit. மனிதனுடைய ஆவியா இருக்கிற தேவனை நோக்கி செல்லுகிறது. Are you there? இருக்கீங்களா? Are you there? இருக்கிறீங்களா? All right. சரி. Worship is based on the realization of God's great power. ஆராதனை தேவனுடைய மாபெரும் வல்லமையை உணர்ந்து வரக்கூடியதா இருக்கு, அதன் அடிப்படையில் இருக்கிறது. When you stand there, you begin to realize that God can absolutely do whatever he has willed. நீங்கள் அங்கே நிற்கும்போது தேவன் தமக்கு சித்தமான யாவற்றையும் செய்ய வல்லவர் என்பதை உணர்கிறீர்கள். If he has willed, then he'll bring it to pass. அவர் சித்தம் கொண்டால் பிறகு அதை நிறைவேற்றுவார். That is why I must walk in his will. ஆகவேதான் நான் அவருடைய சித்தத்திலே நடக்க வேண்டும். Then his power is my power. அப்போது அவருடைய வல்லமை என்னுடைய வல்லமை ஆகிறது. So when you worship God, all this realization is there. ஆகவே தேவனை நீங்கள் ஆராதிக்கும் போது இந்த உணர்வு எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். You cannot have true worship without a true realization of God's omnipotence. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை உணராமல் உண்மையான ஆராதனை உங்களால் செய்ய முடியாது. Secondly, இரண்டாவது, strength for your everyday living. உங்கள் அனுதின வாழ்க்கைக்கு வேண்டிய பலன். That comes through the realization of God's power. அதுவும் தேவனுடைய வல்லமையை உணர்வதன் மூலமாக தான் வருகிறது. You see, when you are weak, பாருங்க, நீங்கள் பலவீனமா when you இருக்கும்போது, feel like you are not able, என்னால முடியாது என்று நினைக்கும்போது, when you feel like
your tank is empty. அல்லது என்னுடைய டேங்க் காலியாகிவிட்டது என்று நினைக்கும் When you feel like you've reached rock bottom and there is no more resource or power or strength in you. அல்லது அடிமட்டத்துக்கு நான் போய்விட்டேன், இனி எனக்கு பலனே வல்லமே சக்தியே கிடையாது என்று நீங்க நினைக்கும் When போது, you feel inadequate, என்னால் முடியாது, நான் போதுமானவன் இல்லை என்று உணரும் போது, then you begin to realize his greatness. அப்போதுதான் அவருடைய மகத்துவத்தை நினைக்க Then you ஆரம்பிக்கிறீர்கள். begin to think about Philippians 4:30. பிறகு பிலிப்பியர் 4:13 நினைக்க ஆரம்பிக்கிறீர்கள். I can do all things through Christ who strengthens me. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. This omnipotent God is in me, strengthening me with his power. சர்வ வல்லமுள்ள தேவன் எனக்குள்ள இருந்து கொண்டு தம்முடைய வல்லமையினாலே என்னை The பலப்படுத்துகிறார். one who created everything. எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், The one who sustained. எல்லாவற்றையும் தாங்குகிறவர், The one who redeemed me. என்னை மீட்டவர், The one who raised Jesus and is going to raise everybody. இயேசுவை உயிரோடு எழுப்பியவர், எல்லாரையும் உயிரோடு எழுப்ப போகிறவர். He is infusing his power inside of me. அவர் தம்முடைய வல்லமையை எனக்குள்ளே கொடுத்துக் கொண்டே I live இருக்கிறார். by his strength. நான் அவருடைய பலத்தினாலே வாழ்கிறேன். You see, when you realize his power, then only there is daily strength, my friend. பாருங்கள், அவருடைய வல்லமை நீங்கள் உணர்ந்தால் தான் உங்களுக்கு அனுதின வல்லமை பலன் உண்டு. Daily strength. அனுதின பலன். Are you there? இருக்கீங்களா? Why do you come to church? ஏன் சபைக்கு வரீங்க? It is because you can know these things. இந்த காரியம் நீங்க அறிந்து கொள்ளலாம், அதுக்காக தான். Eh? If I have to come and give you daily strength in your house daily, உங்க வீட்டுக்கு டெய்லி நான் வந்து உங்களுக்கு அனுதின பலன் கொடுக்கணும்னா that is not the way it should be done. அது அப்படி செய்யப்படக்கூடாது. You must come here and receive the strength. நீங்கள் இங்க வர வேண்டும், அந்த பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். You must receive the understanding that brings the strength. அந்த பலனை கொண்டு வருகிற இந்த அறிவை நீங்கள் பெற்றுக்கொள்ள In every வேண்டும். situation there will be strength. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் பலன் உண்டாயிருக்கும். Thirdly, மூன்றாவது, there is the hope of resurrection for the believer. விசுவாசிக்கு உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு நம்பிக்கை This உண்டாயிருக்கிறது. is something very important. இது மிக மிக முக்கியமான ஒன்று. You see, God's power is going to raise me from the dead. பாருங்கள், தேவனுடைய வல்லமை என்னை மரித்தோரிலிருந்து எழுப்ப போகிறது. Bible says in a moment, in a twinkling of an eye, at the last trumpet, the trumpet shall sound and the dead shall be raised incorruptible. வேதம் சொல்லுகிறது, கடைசி நேரத்திலே எக்காலம் ஊதப்படும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுப்பப்படுவார்கள் என்று. He gives me victory over death. மரணத்தின் மீது அவர் எனக்கு வெற்றியை So கொடுக்கிறார். a Christian looks at death differently. ஆகவே ஒரு கிறிஸ்தவர் மரணத்தை வித்தியாசமா பார்க்கிறார். He says, "Oh death, where is your sting? அவர் Oh சொல்றார், grave, where is thy victory? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? You can't hold me there. என்ன நீ பிடிச்சு வச்சிருக்க முடியாது. God's power is going to raise me up." தேவனுடைய வல்லமை என்னை எழுப்ப So போகிறது. even in death the believer is victorious. He's got a great sense of victory. ஆகவே மரணத்திலும் கூட விசுவாசிக்கு ஒரு வெற்றி பெறுவோம் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. When I preach in a believer's funeral, விசுவாசியுடைய அடக்காரனிலே நான் I பிரசங்கிக்கும் போது preach victorious sermons. நான் வெற்றிகரமான வெற்றி குறித்த செய்திகளை பிரசங்கிப்பேன். Victorious messages. வெற்றிகரமான பிரசங்கங்கள். Right? சரியா? Because for a believer, death is not a defeat, it's a victory. ஏன்னா ஒரு விசுவாசிக்கு மரணம் தோல்வி அல்ல, வெற்றி. When I preach in an unbeliever's funeral, ஒரு அவிசுவாசியுடைய அடக்காரனிலே பிரசங்கம் பண்ணும்போது I talk about the hopelessness of man, that with all of his power he is not able to do about this, anything about this death. மனிதன் இவ்வளவு வல்லமை இருந்தும் இந்த மரணத்தை குறித்து ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று அவருடைய நம்பிக்கையற்ற நிலைமை குறித்து நான் பேசுகிறேன். Death is a terrible reminder to the powerful people of the world that they can be almighty in other things, but they cannot do anything about this death. உலகத்தின் சக்தி வாய்ந்த மக்களுக்கு மரணம் ஒன்றை நினைப்பூட்டுகிறது. இந்த உலகத்தில் எவ்வளவுதான் சக்தி வாய்ந்தவளா இருந்தாலும் மரணத்தை குறித்து அவள் எதுவுமே செய்ய முடியாது. All your money and all your power and science and technology does not give the power to raise man from the dead. உங்களுடைய பணம், உங்களுடைய சக்தி, உங்களுடைய விஞ்ஞானம், மற்ற முன்னேற்றங்கள் மனிதனை மரணத்திலிருந்து எழுப்பக்கூடிய வல்லமை உள்ளதா இல்லை. You need God. God raises you from the dead. தேவன் உங்களுக்கு தேவை. தேவன் தான் உங்களை மரணத்திலிருந்து எழுப்புகிறார். God will raise people from the dead. தேவன் மரித்தோரிலிருந்து மக்களை எழுப்புவார். Amen. ஆமென். Fourthly, நான்காவது, the believer receives comfort as a result of knowing the omnipotence of God. தேவன் சர்வ வல்லவர் என்பதை அறிவதன் மூலமாய் விசுவாசிக்கு ஆறுதல் உண்டாகிறது. He understands there is nothing too difficult for him to handle because there is nothing too difficult for God. தேவனுக்கு கடினமானது என்று எதுவுமே கிடையாது, ஆகவே எனக்கும் கஷ்டமானது என்று எதுவும் கிடையாது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். The psalmist says, "I will lift up mine eyes unto the hills." சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். From where my help comes. அங்கிருந்தான் என்னுடைய உதவி வருகிறது. My help comes from the Lord who made heaven and earth. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை See வரும். how he puts it? அதை எப்படி சொல்றான் He பாருங்க. doesn't say just
my help comes from him. ஏதோ எனக்கு ஒத்தாசை அங்கிருந்து வருதுன்னு He சொல்லாம, says, my help comes from the Lord who made heaven and earth. வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். He is thinking now about the creative power of God, the power that created everything. இப்போது தேவனுடைய சிருஷ்டிப்பின் வல்லமை, எல்லாவற்றையும் சிருஷ்டித்தாரே அந்த வல்லமையை எண்ணி பார்க்கிறான். He says, that power is going to see me through. அவன் சொல்லுகிறான், அந்த வல்லமை போதும் எனக்கு, என்னை நடத்த. That's why I won't worry. ஆகவே தான் நான் கவலைப்பட மாட்டேன். That's why I'll be bold. ஆகவே தான் நான் தைரியமா இருப்பேன். That's why I'll be encouraged. ஆகவே தான் நான் தைரியமா I will இருப்பேன். keep looking to him because from there my help comes. நான் அவரே பார்த்து கொண்டிருப்பேன், ஏனென்றால் அங்கிருந்து எனக்கு ஒத்தாசை He வருகிறது. made the heaven and earth, then he can do everything. வானத்தையும் பூமியை அவர் சிருஷ்டித்தார் என்றால் பிறகு எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். Next, அடுத்தது, victory of the believer depends upon the knowledge of this truth, விசுவாசியின் God's great power. விசுவாசின் வெற்றி கூட தேவனுடைய மாபெரும் வல்லமையை அறிந்திருப்பதன் மூலமாக தான் உண்டாகிறது. Ephesians 6:10 says, எபேசியர் 6:10 Paul சொல்லுகிறது, says, பவுல் அங்கே be சொல்லுகிறார், strong in the Lord and in the power of his might. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். You see, you cannot fight the devil with your strength. You have to fight the devil with his strength. உங்களுடைய பலத்தை கொண்டு நீங்கள் பிசாசோடு போராட முடியாது, அவருடைய பலத்தை கொண்டு தான் நீங்கள் போராட வேண்டும். You need his power, his might. அவருடைய வல்லமை, அவருடைய சத்துவம் உங்களுக்கு தேவை. When you have his power, அவருடைய வல்லமை உங்களுக்கு இருக்கும்போது, then there is no devil big enough. பிறகு உங்களை விட பெரிய பிசாசு எதுவும் கிடையாது. There is no devil that can overcome you. உங்களை மேற்கொள்ளக்கூடிய பிசாசுன்னு எதுவுமே இல்லை. Greater is he that is in you than he that is in the world. உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களில் இருக்கிறவர் பெரியவர். Satan may be incredibly powerful, but I am able to handle him because the one who is more powerful than Satan lives in me. பிசாசு மிகவும் சக்தியுள்ளவனாய் ஒருவேளை இருக்கலாம், என்றாலும் நான் அவனை மேற்கொள்ளேன், ஏனென்றால் அவனை விட வல்லமை உள்ளவர் எனக்குள்ளே இருக்கிறார். He has great power. அவருக்கு மிகப்பெரிய வல்லமை He உண்டு. is almighty. அவர் சர்வ வல்லவர். Satan is not almighty. பிசாசு சர்வ வல்லமை படைத்தவன் அல்ல. Are you there? இருக்கீங்களா? A lot of people think Satan is like God because they don't understand God, they don't understand Satan also. நிறைய பேரு சாத்தானும் தேவன் மாதிரி தான். தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளாதனால சாத்தான் யாருன்னு புரிய மாட்டேங்குது. They think God is Satan must be something like God. சாத்தானு கூட தேவனை போல தான் இருக்கான்னு நினைச்சுக்கிறாங்க. They think he is almighty. அவனுக்கும் சர்வ வல்லமை இருக்கு. He can do anything whatever he wishes. அவன் கூட அவனுக்கு இஷ்டமானது எதையும் செய்யலாம். No, he cannot do whatever he wishes. கிடையாது, அவனுக்கு இஷ்டமான எதையும் அவனால் எல்லாவற்றையும் அவனால் செய்ய He முடியாது. is seeking whom he may devour. யாரை விழுங்கலாம்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். Because he cannot devour everybody. ஏன்னா எல்லாரையும் அவனால் விழுங்க முடியாது. He cannot do everything and anything. அவன் எல்லாவற்றையும் செய்ய முடியாது. They think that the devil knows everything just like God knows everything. அது மட்டும் இல்ல, தேவனுக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது போல பிசாசுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறாங்க. Devil is not omniscient. பிசாசு சர்வ ஞானி கிடையாது. He knows only when he hears you talk. நீங்க பேசுறது கேட்கும்போது அவனுக்கு விஷயமே தெரியும். When you talk all your unbelief and all your negativism, then he understands what's in your heart and your mind. Because he heard it from you. உங்களுடைய அவிசுவாசத்தை, உங்களுடைய பிற்போக்கான எண்ணங்களை நீங்க பேசும்போது தான் உங்க மனசுல என்ன இருக்குன்னு அவன் தெரிஞ்சுக்கிறான். ஏன்னா உங்க வாயாலே அவன் கேட்டான். Are you there? இருக்கீங்களா? So victory over Satan is dependent upon this power, his power that is now available to you. ஆகவே பிசாசு மீது வெற்றி பெறுவது கூட உங்களுக்கு இப்போது உண்டா இருக்கிற அவருடைய வல்லமையினாலதான். Next, assurance. அடுத்தது நிச்சயம். Assurance for the believer comes from that. விசுவாசிகளுக்கு நிச்சயம் கூட அதிலிருந்து தான் வருகிறது. Because God is powerful enough to keep me. If he has got me in his hand, nothing can take me away. ஏனென்றால் தேவன் என்னை காத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு வல்லமை உள்ளவரா இருக்கிறார். அவருடைய கரத்துல நான் இருக்கிறேன், எதுவும் என்னை கொண்டு போக முடியாது. Jesus said about the saved ones, they said they shall never perish, neither shall any man pluck them out of my hand. ரட்சிக்கப்பட்டவர்களை குறித்து இயேசு சொல்லுகிறார், அவர்கள் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை, ஒருவரும் அவர்களை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. No man is able to pluck them out of my Father's hand, he said. என்னுடைய பிதாவின் கரத்திலிருந்து ஒருவன் அவர்களை பறித்துக் கொள்ள முடியாது என்று அவர் சொல்லுகிறார். You know Romans 8, who shall lay any charge against God's elect? ரோமர் 8 நாம் வாசிக்கிறோம், தேவன் தெரிந்து கொள்ளும் மீது குற்றம் சாட்டுகிறவன் யார்? What shall separate us from the love of Christ? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? Nothing. எதுவும் பிரிக்க In முடியாது. 2 Timothy 1:12 Paul says, 2 தீமோத்தேயு 1:12 பவுல் சொல்லுகிறார், I am not ashamed, நான் வெட்கப்படுவதில்லை. for I know whom I believed, and I am persuaded that he is able to keep that which I have committed unto him against that day. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிற இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். I am in his hands. நான் அவருடைய கரங்களில் இருக்கிறேன். Nothing can separate me. எதுவும் என்னை பிரிக்க முடியாது. Nothing can pluck me out. எதுவும் என்னை பறித்துக் கொள்ள முடியாது. Amen. ஆமென். Lift up your hands and say, கரங்களை வைத்து I am சொல்லுங்கள், in God's hand. நான் தேவனுடைய கரத்தில் இருக்கிறேன். Nothing can take me away. எதுவும் என்னை எடுத்துக்கொள்ள முடியாது. Are you there, my friend? இருக்கீங்களா நண்பர்களே? All of this comes only as a realization of God's power. தேவனுடைய வல்லமையை நாம் உணரும் போது தான் இவைகள் எல்லாம் நமக்கு வருகிறது. What about the unbeliever? சரி, அவிசுவாசிகளை பற்றி என்ன?
The unbeliever, first of all, must be terrorized by the fact that God is all powerful. முதலாவது அவிசுவாசி தேவன் சர்வ வல்லவராக இருக்கிறார் என்று கேட்கும்போது அவர் பயந்து நடுங்க வேண்டும். The men and women of the world that mock at God and laugh at these things and live in their own ways. தேவனை பரியாசம் பண்ணி இந்த காரியங்களை அசட்டை பண்ணி தங்கள் சொந்த வழிகளிலே வாழ்கிற இந்த உலகத்தின் மக்கள், Men and women who worship false gods and do not obey the living God. தெய்வங்கள் அல்லாதவர்களை வணங்கி ஜீவனுள்ள தேவனுக்கு கீழ்ப்படியாத உலக மக்கள் One day will stand before this omnipotent God. ஒரு நாள் சர்வ வல்லமையுள்ள இந்த தேவனுக்கு முன்பதாய் நிற்பார்கள். They will be raised from the dead. அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பப்படுவார்கள். Only if they are stronger than God, they can escape from Him. தேவனை விட அவர்கள் பலசாலிகளா இருந்தாதான் அதுல இருந்து தப்பித்துக் கொள்ள They are going முடியும். to stand before a God who is so almighty and they are going to suffer the punishment for it. அந்த அளவுக்கு சர்வ வல்லமை படைத்த தேவனுக்கு முன்பாய் நிற்க போகிறார்கள். கேட்ட தண்டனை அடைய போகிறார்கள். No one shall escape because no one is stronger than God. யாரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஏனென்றால் யாருமே தேவனை விட பலசாலிகள் கிடையாது. Job says about it. அதை குறித்து யோபு சொல்லுகிறான். He says he is wise in heart and mighty in strength. அவர் Job 9:4. யோபு 9:4 அவர் சொல்லுகிறார். He is wise in heart and mighty in strength. அவர் ஞானமுள்ளவர், பலத்திலே அதிக பலமுள்ளவர் என்று. Who hath hardened himself against him and hath prospered? அவருக்கு விரோதமாய் தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? Nobody. யாருமே That's கிடையாது. the answer. அதுதான் பதில். 2 Thessalonians 1:7-9 says. 2 தெசலோனிக்கர் 1